ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி சொல்லரும். எப்படி இருக்கீங்க? கூல் டாஸ்க் இனிதே முடிவடைந்தது. கூல் டாஸ்க் உங்களுக்கு முதல் பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட்ஸ் பண்ணுங்க. என்ன கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே. ஒரு சில பேர் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறாங்க, ஒரு சில பேர் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணல. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டாஸ்க் முடிஞ்சு வெளியே வந்து எல்லாருமே செம்மையாக வந்து அங்கே இருக்கிற சைக்கிள்லாம் ஓட்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. யாருக்கெல்லாம் சைக்கிள் ஓட்ட பிடிக்குன்றதை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நாளை பின்ன வந்துட்டு வண்டி அது வந்ததுனால சைக்கிள் ஓட்டுறதே இல்லை. பட் சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப நல்லது. ஸோ இங்கே வந்து நான் சைக்கிளை பார்த்தோன்னே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி கானா வினோத் கூட சாண்ட்ரா வந்து டபுள்ஸ் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா விஜய் பார்வதி வராங்க வெளியே. அந்த பக்கம் வந்து எஃப்ஜே வந்து கிச்சனில் கோத்து விட்டுட்டு வந்துட்டாங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவருக்கும் இவங்களுக்கும் செம சண்டை. உடனே அப்படியே கோத்து விட்டு வந்துட்டாங்க, வெளியே வந்தாங்க. வந்துட்டு கமருதீனை பார்த்தாங்க. சரி, இதான் கரெக்டான நேரம் பார்த்து சமயம் பார்த்து அடிக்கிறாங்க. என்னென்னா நம்ம அமித் சார் வந்துட்டு வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிற சைக்கிளை அதில் பின்னாடி போய் உட்காந்துட்டாங்க. கமருதீன் செம்ம ஷாக் ஆகிட்டாப்புல. ஏற்கனவே தோளில் சாஞ்சதுக்கு தான் வந்து கமருதீன் ஒரு மாதிரி காண்டானார்ல. இப்போ பின்னாடி உட்காந்தவொடனே செம காண்டாகிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாரு. இவங்க சிரிச்சுக்கிட்டே வந்து அமித் பின்னாடி வந்துட்டு பேசிகிட்டே போகிறாங்க. சார், நம்மளை பற்றி தப்பாக நிறைய பேர் பேசுவாங்க. அதுவும் உள்ளே இருக்கிற கனி தமிழ் டீச்சரு, அப்புறம் இந்த பிரின்சிபல், அதுக்கப்புறம் இந்த வார்டன்லாம் பேசுவான். அதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்காதீங்க அப்படின்போது அவர் இல்லை எனக்கு இது வந்துட்டு ஓகே தான். எனக்கு என் சைக்கிள் பின்னாடி ஒரு அழகான ஒரு பொண்ணு உட்காரும்போது நான் ஹாப்பியாக தான் இருக்கேன்ற மாதிரி அவர் பேசிட்டு போகிறாரு. உடனே பார்த்தார் கமருதீன். ஓ அப்படியா சொல்லிட்டு என்ன பண்ணார், உடனே அரோரா தனியாக சைக்கிள் ஓட்டினவங்களை கூப்பிட்டு நான் ஓட்டுறேன், நீ பின்னாடி உட்காந்துக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பித்தார். இப்படியே மாறி மாறி வந்து வெறுப்பேற்றிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டதுக்கப்புறமா அமித் வந்து வண்டி நிறுத்தினாப்புல. இவங்க போகும்போது சரி பார்த்து பத்திரமா ஓட்டிட்டு மறக்காமல் சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு போகிறாங்க. மறக்காமல் வரேன்றார் அவரும். இவங்க இந்த சாப்பிடணுன்ற சொன்னாவே நம்மளுக்கு மைண்ட் அங்கே தான் போகுது. ஏன்னா வேலைகள் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்களே ரெண்டு பேரும். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இது வந்து கண்டிப்பாக கமருதீனுக்கு வந்துட்டு பெரிய பொசசிவாக இருக்கும். ஆனால் பாருங்களேன், நைட்டான பொசசிவாக இருக்கார், காலையில் விட்டு ஓடுறாரு. இன்னும் ஏன் நடக்குது இங்கே? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்ல.